வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசியலில் முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா, கமெண்ட் செக்ஷனில் ஒரு கேள்வி அதிகமாக பார்க்க முடியுது. என்ன கேள்வினா, அண்ணாமலை அவர்கள் திமுகவை தான் மிக கடுமையாக விமர்சனம் பண்ணிக்கிருக்காரு. தமிழகத்தில் 2024 பாஜகவோடு கூட்டணி கிடையாது, 2026 பாஜகவோடு கூட்டணி கிடையாது அப்படின்னு அதிமுக எல்லா இடத்துலையும் சொல்லிக்கிருக்காங்க. ஆனால் இப்போ வரைக்கும் பாஜக அதிமுகவை விமர்சனம் பண்ணலையே, எடப்பாடி பழனிசாமி அவர்களை விமர்சனம் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு சில கேள்விகளை பார்க்க முடியுது. சமீபத்தில் அண்ணாமலை அவர்கள் கர்ம வீரர் காமராஜர் அவர்களை கம்பேர் பண்ணி பேசியிருந்தார். மோடி அவர்களையும் காமராஜர் அவர்களையும் ஒப்பிட்டு பேசியிருந்தார். அதற்கு அதிமுகவினர் எதிர்ப்பு தெரிவித்தாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, காமராஜரை யாரு கூடயும் ஒப்பிடக்கூடாது, காமராஜர் ஒரு மகத்தான தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவினர் சில பேர் பதிவுகளை போட்டாங்க. ஸோ பாருங்க, இப்படியெல்லாம் அதிமுகவினர் பேசிக்கிருக்காங்க. ஆனால் பாஜக அதற்கு ஒரு கவுண்டர் கொடுக்க மாட்டேங்குது. அஃபிஷியலாக அண்ணாமலை கொடுக்க மாட்டாரு அப்படிங்கிற கேள்விகளை நம்ம பரவலாக பார்க்க முடிஞ்சிச்சு. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு அரசியல் களத்தில் அதிமுகவுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பெரிய அளவில் மவுசு இருக்கிற மாதிரி தெரியலை. இரட்டை இலை சின்னம் அதிமுக அப்படிங்கிற கட்சிக்கு தான் பவர் இருக்கே தவிர, இண்டிவிஜுவலாக இபிஎஸ் அவர்களுக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருக்கிற மாதிரி தெரியல. அப்போ அண்ணாமலை அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஸ்பெசிஃபிக்காக கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு அப்படின்னு வச்சுக்குவோம். அப்போ தேவையில்லாமல் பேசி எதுக்காக ஒரு புதிய ஒரு வெளிச்சத்தை உருவாக்கணும், எதுக்காக புதுசாக அவருக்கு ஒரு பிரபலத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட அண்ணாமலை நினைச்சிருக்கலாம். அதனால இண்டிவிஜுவலாக இபிஎஸ் அவர்களையோ அதிமுகவையோ கிரிட்டிசைஸ் பண்ணாமல் இருக்கலாம். இது ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னா, இப்போ டிஎம்கேவை அண்ணாமலை கடுமையாக எதிர்த்துக்கிருக்காரு பார்த்தீங்களா. இந்த நேரத்தில் அதிமுகவையும் எதிர்த்தாரு அப்படின்னா இருமுனை போட்டியாக இருக்கிறது இப்போ மும்முனை போட்டி மாதிரி ஆயிரும். ஸோ அதனால முடிஞ்ச அளவு அதிமுகவை அண்ணாமலை புறக்கணிச்சுக்கிருக்காரு, அதிமுக குறித்தான பேச்சு விமர்சனங்களை புறக்கணிச்சுக்கிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். டெல்லியிலிருந்து அண்ணாமலைக்கு ஆதரவு இருக்கா அப்படிங்கிற கேள்விகளை கூட சோசியல் மீடியாவில் பார்க்க முடியுது. டெல்லியில் அண்ணாமலைக்கு மிகப்பெரிய ஆதரவு இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா டெல்லியில் பொங்கல் விழாவில் அண்ணாமலை கலந்து பிரதமர் மோடி அவர்களை சந்தித்து முடித்த பிறகுதான் சென்னை வந்திருக்காரு. சென்னை துக்ளக் ஆண்டு விழாவில் அவர் அதிமுகவை மிக கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. அதாவது நெட் பவுலர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது இன்னொன்று பங்காளி கட்சி அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. இது மாதிரி ஓப்பனாக அதிமுகவை விமர்சனம் பண்ணுறாரு அப்படின்னா கண்டிப்பாக பாஜகவுடைய மேலிடம் அந்த சப்போர்ட்டை அண்ணாமலைக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். சேசாத் பூனாவாலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் இருக்காரு, பாஜகவுடைய செய்தி தொடர்பாளர். ஸோ அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுது, மோடியை தவிர நீங்க பாஜகவில் யாரை இன்ஸ்பிரேஷனாக நினைக்கிறீங்க, உங்களுடைய இன்ஸ்பிரேஷன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கப்படுது. அதற்கு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் அண்ணாமலையுடைய ஹியூஜ் ஃபேனு, மிகப்பெரிய ஒரு ரசிகன், அண்ணாமலையுடைய ரசிகன் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவுடைய தேசிய செய்தி தொடர்பாளர் பதிவு போட்டிருக்காரு. அப்ப அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு நேஷனல் லீடராக தேசிய அரசியலில் மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்காக தான் இன்னைக்கு பாஜக அவரை ட்ரெயின் பண்ணிக்கிருக்காங்க, தயார்படுத்திக்கிருக்காங்க அப்படிங்கிறத நான் தொடர்ந்து சொல்லிக்கிருக்கேன். அதுதான் பிற்காலத்திலையும் நடக்க போகுது, ஃபியூச்சர்லையும் அதுதான் நடக்க போகுது அப்படிங்கிறத என்னால் உறுதியாக சொல்ல முடியும். இது முதல் டாபிக். ரெண்டாவது டாபிக், நான் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அன்னைக்கு தான் டெல்லிக்கு போயிட்டு வந்த உடனே தான் டிஎம்கே ஃபைல்ஸ் பார்ட் 3 அண்ணாமலை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஒரு டேப்பு ஆடியோ ரிலீஸ் பண்ணுறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பாஜகவுடைய மேலிடத்துக்கிட்ட கண்டிப்பாக அண்ணாமலை அனுமதி வாங்கியிருப்பாரு. அந்த அனுமதியை பாஜகவுடைய மேலிடம் கொடுக்குறாங்க. இங்கே தமிழ்நாட்டில் துக்ளக் ஆண்டு விழாவில் அதிமுக குறித்து மறைமுகமாக விமர்சனம் பண்ணக்கூடிய அந்த அனுமதியை கொடுக்குறாங்க அப்படின்னாலே அண்ணாமலைக்கு நல்ல செல்வாக்கு டெல்லியில் இருக்குது அப்படிங்கிறது தானே அர்த்தம். இது ஃபர்ஸ்ட் டாபிக். ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு திருவள்ளுவர் தினம். திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு பிரதமர் மோடி அவர்களிருந்து ஆரம்பித்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், பல அரசியல் கட்சி தலைவர்கள் வாழ்த்து தெரிவிச்சுக்கிருக்காங்க. இப்போ தமிழக ஆளுநர் ரவி அவர்கள் திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. அந்த வாழ்த்துல திருவள்ளுவருக்கு காவி உடை இருக்கு பார்த்தீங்களா, காவி உடை உடுத்திய திருவள்ளுவரை ஷேர் பண்ணி ஒரு வார்த்தையை பதிவிட்டிருக்காரு. சனாதன பாரம்பரியத்தின் துறவி திருவள்ளுவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை பதிவிட்டிருக்காரு. திருவள்ளுவருக்கு எப்படி காவி உடை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவுடைய கூட்டணி கட்சிகள், ஏன் அதிமுகவை சேர்ந்தவர்கள் கூட பதிவுகளை போட்டுக்கிருக்காங்க. அது எப்படி ஆளுநர் இப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாஜக என்ன கவுண்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா, திருவள்ளுவர் ஒரு ஹிந்து தானே, அவருடைய திருக்குறளை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னாலே ஹிந்து கடவுள்கள், பல ஹிந்து கடவுள்களுடைய ரெஃபரன்ஸை அவருடைய திருக்குறள்லே வச்சிருப்பாரு. எடுத்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா அவர் கடவுள் மறுப்பாளர் கிடையாது. அவர் கடவுள் மீது மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கிறவர், ஆன்மீகவாதி. அதனால தான் திருக்குறளில் முதல் அதிகாரமாக கடவுள் வாழ்த்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிகாரத்தை படைச்சிருக்காரு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் திருக்குறளை எழுதியிருக்காரு. கடவுளுக்கு சமர்ப்பிச்சு கடவுள் இறை வாழ்த்து, கடவுள் வாழ்த்து அப்படின்னு எழுதியிருக்காரு. அதனால கரெக்ட் தானே, அவர் ஆன்மீகவாதி, அவர் இந்து மதத்தை சேர்ந்தவர். அதனால காவி உடை அணிவித்து
அந்த படத்தை வந்து கவர்னர் வந்து போட்டிருக்காரு, இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் கேள்விகளை வந்து எழுப்புறாங்க. இப்போ இந்த டாபிக்கு டாக் ஆஃப் த டவுனாக மாறி இருக்கு. இது செகண்ட் டாபிக். தேர்ட் டாபிக் என்ன அப்படின்னா, அன்னபூரணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குப்பை படம் ரிலீஸ் ஆனிச்சு பார்த்தீங்களா? நயன்தாரா அவர்கள் நடித்த குப்பை படம். அந்த படத்துடைய பட்ஜெட்டே 15 கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தியேட்ரிக்கல் ஷேராக 85 லட்சம் தான் கிடச்சிட்டான். அப்போ 1 கோடி கூட அந்த படம் வந்து வசூல் பண்ணலை தியேட்டர்லேருந்து தூக்கி எறிஞ்ச பிறகு ஓடிடி தளத்தில் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ரிலீஸ் ஆனிச்சு. அந்த படத்தை பார்த்துட்டு கடுமையான எதிர்ப்பு சோசியல் மீடியாவில் முன்வைக்கப்பட்டுச்சு. அதாவது வம்படியாக திணிக்கப்பட்ட பல காட்சிகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட எதிர்ப்பு. இப்போ இதன் காரணமாக நெட்ஃப்ளிக்ஸில் இருந்தும் அந்த படத்தை வந்து தூக்கிட்டாங்க. ஓகே, அந்த படத்துடைய கோ ப்ரொடியூசர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ப்ரொடக்ஷன் டீம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மன்னிப்பு கூட வந்து கேட்டிருக்காங்க. இது எல்லாத்தையும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இப்போ என்ன அப்படின்னா, வெற்றிமாறன் இருக்காருல்ல, டைரக்டர் வெற்றிமாறன், அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சென்சார் பண்ணி அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தணிக்கை குழு அந்த படத்தை பார்த்து அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணி பிறகு வந்து அது வந்து தியேட்டருக்கு வந்து தியேட்டர்லேருந்து ஓடிடிக்கு வருது. அப்போ சென்சார் போர்டு வந்து அனுமதி கொடுத்த பிறகும் இந்த படத்தை வந்து புற அழுத்தத்தினால ஓடிடி தளத்திலிருந்து நீக்கிறது திரைத்துறைக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு வெற்றிமாறன் அவர்கள் பதிவு போட்டிருக்காரு. இப்போது என்ன கேள்விகள் கேட்கப்படுது அப்படின்னா, சரி ஓகே, தி காஷ்மீர் ஃபைல்ஸ் அப்படிங்கிற படமும் தணிக்கை குழு படத்தை பார்த்து படத்துக்கு சர்டிஃபிகேட் கொடுத்து தான் அந்த படம் வந்து ரிலீஸ் ஆனிச்சு. அந்த படம் ரிலீஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ எதிர்ப்பு வந்துச்சு. அப்போ அதனை கண்டித்து ஏதாவது ஒரு அறிக்கையை வெற்றிமாறன் அவர்கள் வெளியிட்டாரா, ஒரு கருத்தை வந்து சொன்னாரா? ஏன் இப்போ வந்து கேரளா ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆனிச்சு. அந்த படம் தமிழ்நாட்டில் வந்து ரிலீஸ் பண்ணுறதுல சில சிக்கல் வந்து இருந்துச்சு, ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்லாம் வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அப்போ வெற்றிமாறன் அவர்கள் இந்த கருத்தை வந்து தெரிவிச்சிருக்க வேண்டியதானே? தணிக்கை குழு படத்தை பார்த்து படத்துக்கு வந்து அனுமதி கொடுத்து அந்த படம் வந்து தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது, அந்த படத்தை எதுக்காக தடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதே வெற்றிமாறன் அவர்கள் வாயை வந்து திறந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் நெட்டிசன்கள் கேள்விகளை வந்து எழுப்புறாங்க. கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குர்பத்வந்த் பன்னூன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் இருக்கான். யார் அப்படின்னா, காலிஸ்தான் தீவிரவாதி. இப்போ என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஞ்சாபுடைய முதலமைச்சர் பகவந்த் மான் இருக்கார் பார்த்தீங்களா? பஞ்சாபில் ஆம் ஆத்மி பார்ட்டியுடைய ஆட்சி வந்து நடக்குது. முதலமைச்சராக பகவந்த் மான் அவர்கள் இருக்காரு. இப்போ அவருக்கு கொலை மிரட்டலை அந்த காலிஸ்தான் டெரரிஸ்ட் வந்து முன் வச்சிருக்கான் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. என்னன்னா, ஜனவரி 26 குடியரசு தின விழா இருக்குது பார்த்தீங்களா? அந்த குடியரசு தின விழாவில் சில கேங்ஸ்டர்ஸு ஒன்றா சேர்ந்து பகவந்த் மான் மீது தாக்குதல் நடத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலிஸ்தான் டெரரிஸ்ட்டு குர்பத்வந்த் பன்னூன் வந்து இப்போ அறிவிச்சிருக்கான். இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு. பஞ்சாபுடைய சிஎம் மட்டும் கிடையாது, பஞ்சாபுடைய டிஜிபி இருக்காருல்ல, கௌரவ் யாதவ் இருக்காருல்ல, அவருக்கும் மிரட்டல் வந்து விடப்பட்டிருக்கு. இப்போ இது பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு. இந்த பன்னூன்லாம் இருக்கான் பார்த்தீங்களா, அமெரிக்கா கனடா ஆகிய நாடுகளில் வாழ்ந்து வரான். அந்த நாட்டில் இருந்துக்கிட்டு இன்னொரு நாட்டுக்கு எதிராக இப்படி ஓப்பனாக தீவிரவாத அறிவிப்பை வந்து வெளியிடுறான், கொலை மிரட்டல் விடுறான் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய நாடுகள் அமெரிக்காவாக இருக்கட்டும் இல்லை கனடாவாக இருக்கட்டும் என்ன பண்ணுறாங்க? இந்த காலிஸ்தான் ஆதரவு அமைப்புகள் காலிஸ்தான் ஆதரவாளர்களுக்கு எதிராக என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க? ஒரு நடவடிக்கை எடுக்காம சும்மா உட்காந்து மிக்சர் சாப்பிட்டுக்கு இருக்காங்களே அப்படிங்கிறது தான் இந்திய மக்களுடைய ஆதங்கமாக இருக்குது. உடனடியாக அந்த குர்பத்வந்த் பன்னூன் இருக்கான்ல, அவன் மீது ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் நிறைய பேருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.